காய் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ கழிவுகள் நிறைய இருக்குது, அதை நாங்கள் காசாக்கலாம். எல்லார்ட்டையும் வீடுகளில் கழிவுகள் கட்டாயம் செய்கிறோம். அந்த கழிவுகளை எப்படி நாங்கள் காசாக்குறன்ற விஷயத்தை தான் பார்ப்போம். இதில் நிறைய வாழைத்தண்டுகளை வெட்டி ஒரு இடத்துல குமிச்சிருக்கிறோம். இது ஒரு கொஞ்ச நாள்லேயே இது என்ன செய்கிறோம்னா அழுக வலிக்கட்டும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விட அழுக வலிக்கட்டும். அந்த கொஞ்சம் உப்பி கொண்டு போகிற கட்டத்தில் அந்த குப்பியை என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் விரலுக்கு மாற்றும். அப்போ இந்த மண்புழு என்ன செய்யணும்னா குயிக்காக பெருகி குயிக்காக உரமாக்கும். அப்போ உரமாக்கின கையுடன் அந்த உரத்தை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கிற பயிர்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, இந்த மண்புழு உரம் தயாரிக்க கட்டாயம் சாண தண்ணி தெளிச்சிங்கன்னு சொன்னால் என்னென்னலாம் இது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற பல கழிவுகளை பயன்படுத்தி நீங்கள் அதுக்குள்ளே அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை தெளிக்கலாம். இங்கே தண்ணியை தெளித்து விட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த குப்பைகள் எல்லாம் ஒரு ஈரப்பதனில் இருக்குது. இப்போ ஈரப்பதனில் இருந்ததுன்னு சொன்னால் புழுக்கள் அதாவது மண்புழு இலகுவாக சாப்பிடும். இப்போ சாப்பிடுதுன்னு சொன்னால் குயிக்காக என்ன செய்யும், உரமாகிறதுக்கான வேலை திட்டங்கள் குயிக்காக நடக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணி தெளிக்கிறது. அப்போ கட்டாயம் எப்போவுமே இந்த தொட்டி பொருளவான ஈரப்பதனில் இருந்தால் நெல். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற பல கழிவுகளை பயன்படுத்தி நீங்கள் அதுக்குள்ளே அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை தெளிக்கலாம். இப்படி ஒரு கருப்பு நிறத்தில் சொன்னால் இந்த தண்ணி எடுத்து நீங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த தண்ணி அதிக ஊட்டச்சத்து நிறைய நுண்ணுயிர்களை கொண்டு காணப்படும். அப்போ பயிர்களுக்கு இலகுவாக சத்துக்களை இழுத்து கொடுக்கும். அப்போ இன்றைக்கு நிலத்தில் ஒரு நுண்ணுயிர்கள் இல்லை. ஏனெண்டா அதிக அளவிலான அசேதன பசட்டைகளை போட்டு யூரியா அதுகளை போட்டதால் மண் ஒரு வளமான மண்ணாக இல்லை. அப்போ அந்த மண்ணை வளமாக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இயற்கை உரத்துக்கு மாற வேண்டிய தேவை இருக்குது. இயற்கை உரத்துக்கு நாங்கள் மாறினோம்னு சொன்னால் மண்ணும் வளமாகும், நாங்களும் ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் விஷயம்.